அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே 100% அல்ல 500% உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது 100 அல்ல 500% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்க போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் உங்களுடைய ஒரு முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் புதிய சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக வேலையில் இணைதல், தொழில் ரீதியாக மாற்றத்தை செய்தல், நீங்களே புதிய படைப்புகளை மேற்கொள்ளுதல் என எந்த பணியாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் மற்றவர்களின் ஆலோசனையை கேளுங்கள், கருத்துக்களை கேளுங்கள். ஆனால் உறுதியாகவே ஒரு முடிவு, அது எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடையதாக இருக்க வேண்டும். உங்களுடைய முடிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உறுதியாகவே மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. மற்றவர்களை ஆலோசித்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று ஒருதலை பட்சமாக மற்றவரின் முடிவை ஏற்றுக்கொள்வதால் நிச்சயமாக பெரிய அளவில் நன்மை கிடைக்காத இயலாத ஒரு அமைப்பாக அமைந்துவிடும். ஆனால் ஒரு முடிவு உங்களுடையதாக இருந்தால் உறுதியாகவே 100 அல்ல 500% உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தை சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ரெட்டிப்பு நன்மை, மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பல முடிவுகளை எடுத்து சிக்கலில் மாட்டிக்கொண்ட சூழலில் அதிலிருந்து நிச்சயமாக வெளிவர முடியும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அடுத்த 2 வாரங்களில் முதல் வாரத்தில் நீச்சம் பெற்று தைரியத்திலும், பிறகு 2ஆம் வாரத்தில் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4லும் அமர்கிறார். ராசியின் அதிபதி நீச்ச நிவர்த்தி பெறுகிறார், பலம் பொருந்திய அமைப்பிற்கு செல்கிறார், சுகஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது. ராசியின் அதிபதியை பொறுத்தவரைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமாகவும் அமோகமான வளர்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் விரயத்தில் வக்ரம் பெறுகிறார். உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த குரு பகவான் அக்ரகதியில் திரும்புவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்வில் மிக அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான வாய்ப்பையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக குருவின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் விரயத்தில் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி வலம் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் தற்போது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. இந்த தருணத்தில் பண
வசதிக்கு குறைவில்லாத வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. திட்டமிட்டதை விட சிறப்பான முறையில் செயல்படுத்தி பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளையும் சங்கடங்களையும் விலக்கி நன்மையை நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகிறாருங்க குரு பகவான். எனவே நிறைந்த நன்மை உண்டு. வீண் விரயம் சுப விரயமாகவும் முதலீடாகவும் மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணம் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல டென்ஷன்கள் குறையும். அது மட்டுமல்லாது முடிவெடுப்பது உங்களது கையில் தான் இருப்பதால் சரியான முடிவை எடுப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு போன்றவை சிறப்பாக அமையும். மனதிற்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலை போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. தொழில்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக சப்தமத்தில் வலம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு. அது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இந்த வேளையில் அமர்வதால் எதிர்பார்த்தபடியே தொழில் ரீதியாக அதிக நன்மைகள் உண்டு. சிறு தொழிலாக இருந்தாலும் தொழில் ரீதியாக அபரிவிதமான லாபத்தை சந்திக்க முடியும். புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குதல், புதிய தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே சரியான முறையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் கட்டுக்குள் வரும். ராகு சப்தமத்தில் இருக்கக்கூடிய வேளையில் ஜென்மத்தில் கேது இருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணமாக அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நுணுக்கமாக பல விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை ரீதியாக மற்றவர்களை வளர்த்து விடக்கூடிய ஏணியாக மாறாமல் நீங்களே உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெருவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெட்டிப்பு நன்மை, மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் 3 மற்றும் 4 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். எனவே முன்னேற்றத்திற்கு தடை செய்யக்கூடிய காரிய தடைகள் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4இல் அமர்வதால் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்ய முடியும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் பல இடங்களில்
சூழ்நிலைகளில் மாறி வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் உறுதியாகவே எந்த வேளையில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக சனி பகவான் தான். எனவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.